அப்படியே ஒரு பிளேட் எடுத்து பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க. எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே லைட்டாக மல்லித்தழை தூவி நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே நம்மளுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே நம்ம சாஸில் முக்கி சாப்பிடலாம், இல்லாட்டா சும்மா கூட நம்ம அப்படியே சாப்பிடலாங்க. உள்ள மசாலா ஸ்டெப்பிங் பண்ணி பண்ண போகிறேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவுங்க. கோதுமை மாவு, மைதா மாவு எதுனாலும் எடுத்துக்கிடலாம். எந்த அளவுக்கு மசாலா எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தந்தோடி எடுத்துக்கோங்க. மாவுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் எள்ளுங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தோசை மாவுக்கெலாம் கரைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் கிடைக்குங்க. அல்லாட்டுக்கா கட்டி கட்டியாக கிடக்கும். அந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கிடணும். நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்தாச்சு. நல்லா அடிக்கணுங்க. அடித்தா தான் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். போதுமான அளவுக்கு தண்ணி விட்டாச்சுங்க. ஒரு விஸ்க் வச்சு அடிச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா ஈஸியாட்டு கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு மூடி ஒரு வாரத்தில் வச்சுட்டு உள்ளுக்கு வைக்கிறதுக்கு ஸ்டெப்பிங் மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய்ங்க. அரை ஸ்பூன் ஜீரகங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரவும் நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிடணுங்க. சீரகம் வந்து பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனுங்க, இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ வெங்காயமும் ஸ்ப்ரிங் ஆனியனும் வதங்கிருச்சு. இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம பொரியலுக்கெலாம் கட் பண்ணதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணணும். இது கூடவே நம்ம கேப்சிகங்க, ஒரு கேப்சிகத்தில் பாதி எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நிறைய போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டெப்பிங் வந்து. இந்த மசாலாவுக்கு தகுந்தபடி நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம மாவுக்கு உப்பு போட்டாச்சு. மசாலாவுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாங்க, பெரிய மிளகாவாட்டு ஒரு மிளகா போட்டிருக்கேன். சில்லி பேஸ்ட் போட போகிறேன், அதனால் ஒரு மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க.
ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் வதங்காண்டாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம மசாலா வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த காரத்துக்கு வந்து நம்ம மிளகா போட்டிருக்கோம், அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் பொடிங்க, பெப்பர் பொடி கொஞ்சமாக போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி. இதில் வந்து மேகி மசாலாங்க, மேகி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா வந்து இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பன்னீர் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்கானோ பவுட்ருங்க, பீஸா பவுட்ரு இருக்குது பாருங்கள், அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா டொமேட்டோ சாஸ், இது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணுங்க, குழ குழன்னு இருக்கக்கூடாது. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. அப்படியே கீழே இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு தோசை தவா அடுப்பு வச்சுக்கிடலாம். நான்ஸ்டிக் தவா இல்லை இரும்பு தவா எதுனாலும் வச்சுக்கோங்க. மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. பிஸ்கத்தூரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டுக்கலாம் கோரி ஊற்றுறதுக்கு. சரிங்களா, இப்படி கோரி ஊற்றணுங்க. தோசை தவா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரு இல்லைக்கா ஒரு ப்ரெஸ் வச்சு நல்லா தடவிக்கங்க. தடவினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடைக்குங்க. தடவியாச்சு. நம்ம இதில் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கணும், ஸ்பீடாக அறியக்கூடாது. இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க. அப்படியே திருப்பி மறுபக்கம் போட்டுக்கலாம். மாவுனா உங்களுக்கு கலர் இந்த மாதிரி இருக்குது, மைதா மாவுனா உங்களுக்கு நல்ல ஒயிட்டாக கிடைக்கும். மறுபடியும் ஒரு மட்டும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நம்ம இதில் வந்து ஸ்டெப்பிங் மசாலா வச்சுக்கணும். இந்த மாதிரி நீளமாக மசாலா வச்சுட்டு ஓரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் மட்டும் மாவை ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிக்கனை பிடிச்சி விடுங்க. அப்படியே மடித்து விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடுங்க. இப்போ ஒரு சைடு வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். இந்த மாதிரி தடவிக்கங்க. அப்படியே மறுபடியும் திருப்பி போடணுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வெந்து வரணுங்க. செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா உப்புலாவும் வருது பாருங்க.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். எம்மி ஸ்நாக்ஸுங்க. அப்படியே ஒரு 3/4 குழிக்கரண்டி ஊற்றி நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டுடணும். கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஸ்டெப்பிங் மசாலா வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மசாலா வச்சிடணும். வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்ல வெந்து வரும். ஓரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் மட்டும் மாவு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிக்கனை பிடிச்சி விடுங்க. அப்படியே மடித்து விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடுங்க. இப்போ ஒரு சைடு வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே எண்ணெய் தடவிக்கலாம். ஜாஸ்தி எண்ணெய் இல்லாமல் நம்ம ட்ரையாக பண்ணி எடுத்தாச்சுங்க. கம்மியான எண்ணெயில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வேகட்டும், திருப்பி திருப்பி போடணுங்க. ஒரே சைடில் போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி மறுபடியும் திருப்பி திருப்பி போடுங்க, சூப்பராக கிடைக்கும். உப்புது பாருங்க. இல்லைங்களா? சூப்பராட்டு வெந்துருச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சூப்பராட்டு பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்களா? சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு. அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பராட்டு. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பிளேட் எடுத்து பிளேட்டில் சேவ் பண்ணிடலாங்க. எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே லைட்டாக மல்லித்தழை தூவி நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து பிளேட்டில் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. உள்ளுக்குள்ள ஸ்டெப்பிங் மசாலாலாம் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். ரொம்ப எம்மியாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி கொடுங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பசியாகிட்டுங்க, மணி 9:30 மணி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.